ஹலோ buddies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா ஹிந்தில ரிலீஸ் ஆன டேரி சாங் அப்படின்ற 2009 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் டிராமா மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையில வர ரெண்டு காதல் ஜோடிங்க தப்பு பண்ணிடுறாங்க. ஆனா அந்த குழந்தைய கலைக்காம அதை வளர்க்கணும்னு அந்த ஹீரோனி ஆசைப்படுறா. இந்த சின்ன வயசுல எப்படி குழந்தைய பெத்தெடுக்க முடியும், அதனால அவங்க ரெண்டு பேர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துடலாம். அகைன் இந்த மாதிரி தரமான படத்தை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்கூல் படிக்கும் போதே மகின்ற பணக்கார விட்டு பொண்ணும் கபீர் இந்த ஏழை விட்டு பையனும் தாறுமாறா காதலிக்கிறாங்க. இவளுமே தன்னோட காதலனா முறையா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அந்த மொத்த வீட்டையும் பார்த்ததுல இம்மூட்டு பெரிய வீடாட்டு பயங்கரமா சாக்காயிடுறான். அடுத்த ஒரு நாள் ரெண்டு பேருமே அப்பா அம்மாவுக்கு தெரியாம ட்ரிப் மாதிரி வெளியில போறாங்க. போன இடத்துல ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கே இல்ல. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்குமே பயங்கர ஃபீவரா இருக்கு. ஜன்னவா இருக்கும் அவளுமே செக் பண்ணி பார்க்க அங்கதான் அவளுக்கு பயங்கரமான சாக்கு பிரெக்னன்ட் ஆயிட்டான்னு புரிய வருது. இந்த விஷயம் கபீர்கிட்ட சொல்ல அவன் குழந்தைய கலைச்சு இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அந்த பொண்ணுமே என் குழந்தைய நான் கலைக்க மாட்டேன்னு பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. அடுத்தபடியே தன்னோட அப்பா அம்மா கிட்டே நான் பிரெக்னெண்டா இருக்கப்பா, இந்த குழந்தைய நான் வளர்க்க போறேன்னு சொல்ல அவங்க அப்பாவுமே என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா போட்டு அடிச்சுட்டு ஒழுங்கு மரியாதையே குழந்தைய கலைக்கிற வழியை பாருன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணுமே நான் அந்த குழந்தைய பெத்தெடுக்க தான் போறேன்னு சொல்லிட்டு கபீர் கூட சேர்ந்து ஊரை விட்டு ஓடி வந்து ஒரு கிராமத்துல யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. மகியுமே தன்னோட அப்பாவோட கார்டுல இருந்தா பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா தன்னோட அப்பா அந்த கார்டையே பிளாக் பண்ணி விட்டுறாரு. வேற வழி இல்லாதனால கபீர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வேலைக்கு போறான். அங்க பயங்கரமான வெயிட் எல்லாம் தூக்க விடுறாங்க. இவனுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் கபீருக்கு கொஞ்சம் ஈஸியான சிலிண்டர் தூக்குற வேலை கிடைக்கும். வர பணத்தை வச்சு அவங்களுமே வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மகியோட குழந்தையுமே வளர ஆரம்பிக்குது. ஆனா ஒரு நாள் மகியோட அவங்க அப்பாவுமே என் பொண்ணை கபீர்ன்ற ஒரு பையன் ரேப் பண்ணி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான், அவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறவனுக்கு 50,000 தர போறோம் அவனோட போட்டோமே நியூஸ்ல போட்டு விட்டுறாங்க. கபீருமே வேலைக்கு போகும்போது இதை பார்த்து யாரா என்ன மாட்டி விட்டுற போறாங்களான்னு பயந்து வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். வெளியில போனா கண்டிப்பா மாட்டிப்போம் சொல்லிட்டு வீட்டுல இருக்க ஃபுட்டையே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட சாப்பாடுமே காலி ஆயிடுது. மகிக்குமே அர்ஜென்ட்டா மெடிசன் தேவைப்படுது. கபீருமே வேற வழி இல்லாதனால மெடிக்கல் ஷாப்புக்கு வாங்கலாம்னு போறான். அப்போ அவனோட முகத்தை பார்த்த உடனே அந்த மெடிக்கல் ஷாப் போனருமே இவன் தான் அந்த கிட்னாப்பர் சொல்லிட்டு அவனை விரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே இவன் தான் அந்த சின்ன பொண்ணு ரேப் பண்ணிட்டா சொல்லிட்டு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் அடிச்சு புடிச்சு ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறான். அப்படியே எல்லாருமே அவனை தேடி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சோ வேற வழி இல்லாம அந்த வீட்டை விட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அப்பதான் கபீரோட அப்பா அம்மா அவ இருக்கிறத கண்டுபிடிச்சு நீ ஏன்டா இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வாடா சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில மகிக்குமே பிரெக்னன்சி வலி வருது. ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுல நல்லபடியா குழந்தையும் பிறந்துருது. அந்த அத்தை கண்டுபிடிச்சு மகி அவங்க அப்பாவுமே வந்துட அங்க வந்து பொண்ணோட குழந்தைய பார்த்ததுமே கல் மனசு அவருக்கு கரைஞ்சு போயிடுது. இந்த மேட்டர் அப்படியே கோர்ட்டுக்கு வர ஜட்ஜி மேனி 15 வயசு பொண்ணை தொடர்றதே ரேப்பு தான் சொல்ல ஏதோ அறியாத வயசுல தெரியாம பண்ணிட்டாங்க சொல்லிட்டு ஜட்ஜ் நம்ம கபீருக்குமே வெறும் ஒரு 3 மாசம் ஜெயில் தண்டனை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஜெயில இருந்து வெளில வந்ததுமே ஒன்னா வாழலாம் சொல்லிட்டு அவனுமே தன்னோட குழந்தைய பார்த்துட்டு ஜெயிலுக்குமே போயிடுறான்.